ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு விலங்கு. இந்த விலங்கு அப்படின்னா காட்டில் இருக்கிற விலங்கு இல்லை, மனிதனுடைய கை கால்களில் பூட்டப்படக்கூடிய விலங்கு. சிலருடைய வாழ்க்கையில வெளியரங்கமான விலங்குகள் இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கையில உள்ளரங்கமான விலங்குகள் இருக்கிறது. இந்த விலங்கானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது, பூமிக்குரிய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது, அதில் கர்த்தர் எப்படி செயல்பட போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியா. இந்த இடத்துல எரேமியா எனக்கூடிய ஒரு தேவ மனிதன் விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். யார் இந்த எரேமியா? ஏன் இவர் கையில் இந்த விலங்கு? இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எரேமியா ஒரு சாதாரண ஆள் இல்லை, இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எரேமியா. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எரேமியா. அழைக்கப்பட்டவன், ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன், இயேசுவுக்கு பயப்படுகிறவன், ஆனால் கையில விலங்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படிதான். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில விலங்கு இருக்கு, நான் உம்மால் அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில ஒரு விலங்கு காணப்படுகிறது. சில விலங்கு கண்ணுக்கு தெரிகிறது, சில விலங்கு கண்ணுக்கு தெரியாத விலங்கா இருக்கிறது. அப்ப முதலாவது நாம் எதை தியானிக்க போறோம்னா, இந்த விலங்கை குறித்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த விலங்குகள்ல பல விதங்கள் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தா, கால்கள்ல போடக்கூடிய விலங்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கால்கள்ல போடக்கூடிய விலங்கு வேகத்தை தடுக்கும். இன்னொன்னு, காலில் கண்ணுக்கு தெரியாத விலங்கு என்ன பண்ணோம்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடுக்கிறது ஒரு விலங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விலங்கு, கால்கள்ல போடக்கூடிய விலங்கு முன்னேற்றத்தை தடுக்கும். இரண்டாவது சங்கிலி. இது கை கால்களுக்கு பயன்படுத்துவது. கை கால் ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டக்கூடிய விலங்கு, கைகளுக்கும் கால்களுக்கும். இப்ப நீங்க இதெல்லாம் லைவா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, கிரிமினல் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் கையில விலங்கு போட்டிருப்பாங்க, காலில் விலங்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களால தன்னிச்சையா செயல்பட முடியாது. இன்னைக்கும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சிலர் மேல சில விலங்குகள் காணப்படுகிறது. அது இன்னைக்கு மாற்றப்படணும்னா இந்த செய்தியை கூர்ந்து கவனிங்க. பாருங்க, 2 விலங்குகள் சொன்னேன். கால்கள்ல போடக்கூடிய விலங்கு, கை கால்கள்ல போடக்கூடிய சங்கிலி. அடுத்தது நுகம். வேதாகமத்தில் நுகம் என்று சொல்லப்படுது. இது நுகம் கழுத்துல போடக்கூடியது. இந்த மாடுகள்லாம், இழுவை மாடுகளுக்கு கழுத்துல போடுவாங்க பாருங்க ஒரு கொம்பு, அதுதான் நுகம். அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா இதை போட்டுட்டா தலை குனிஞ்ச வாழ்க்கை இருக்குமே தவிர தலை நிமிர்ற வாழ்க்கை இருக்காது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விலங்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, கைக்கு விலங்கு. ஒரு மனுஷனுடைய கையில அந்த காலத்துல விலங்கு போட்டாங்கன்னா அந்த விலங்கோடு சேர்த்து பெரிய இரும்பு உருளைகளை கட்டி வச்சிருவாங்க. கையை நவுத்த கூட முடியாது. பாருங்க, இது அது மட்டும் இல்ல, சில இடத்துல விலங்குக்கு கண்ணின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இருதயத்திற்கு வைக்கக்கூடிய விலங்கு. இருதயம் பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. சிலருக்கு கட்டு, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கட்டி வைக்கிறதும் விலங்கு தான். அப்ப இந்த பல விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செயல்பட முடியாதபடி பிசாசு, அசுத்தாவி எடுக்கிற முதல் ஆயுதம் விலங்கு. அது அழைக்கப்பட்டவர்களுக்கும் சரி, அழைக்கப்படாதவர்களுக்கும் சரி, இந்த விலங்கு என்ற ஆயுதத்தை வச்சு என்ன பண்றான் பிசாசு? ஒரு மனுஷனை முடக்கிறான். அப்ப வேதாகமத்துல நான் எரேமியாவுடைய வாழ்க்கையில போடப்பட்ட விலங்கை சொன்னேன். அதோடைய முடிவு என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஆனா நான் உண்மையா தான் இருக்கிறேன், ஆண்டவருடைய காரியத்துல உண்மையா இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில ஒரு விலங்கு இருக்கு. என்னை நவர முடியாதபடி என் கால்கள் கட்டப்பட்டிருக்கு, கைகள் கட்டப்பட்டிருக்கு, என் சரீரம் முழுவதும் ஒரு அசைக்க முடியாதபடி ஒரு விலங்கு இருக்குன்னா அது ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் விலங்கு அனுமதிக்கிறார். காரணம், அவர்களை குறித்த திட்டம் நிறைவேறும்படி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு விலங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. நான் இயேசுவின் பார்வையில உண்மையா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், சபைக்கு போகிறேன், கர்த்தரை கனம் பண்ணுகிறேன், இயேசுவை உயர்த்துறேன், கர்த்தருக்கு உற்சாகமா கொடுக்கிறேன். ஆனாலும் விலங்கு இருக்குன்னா ஆண்டவர் உங்களை குறித்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அந்த விலங்கை கொடுத்திருக்கிறார். தரிசனம் உள்ளவன் மேல ஒரு விலங்கு விழுது. பாருங்க, சங்கீதம் 105:18 இப்படியாய் சொல்லி இருக்கிறது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன்
இரும்பில் அடைக்கப்பட்டிருந்து. யாரை குறித்து சொல்லப்பட்ட? யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோசேப்பு மேல் விழுந்த விலங்கு எதனாலன்னு பார்த்தோன்னா தரிசனம். யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இப்படியாய் உன்னை நான் உயர்த்த போகிறேன், சகலமும் உன் காலின் கீழ் வரும், ராஜாவுக்கு அடுத்த ஆளாய் நீ மாறப் போகிறாய் என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு சாதாரண ஆளா இருந்தா அந்த தரிசனம் நிறைவேறும்படி ஒரு விலங்கு வந்தது. தவறே செய்யல பாருங்க, தவறு செய்து விலங்கு வந்திருந்தா பரவாயில்ல, தவறே செய்யாதவனுடைய வாழ்க்கையில இப்ப என்ன இருக்கு? விலங்கு இருக்கு, சிறைச்சாலை இருக்கு. காரணம், இவனை குறித்த தரிசனம் நிறைவேற வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில உண்மையா இருக்கிற ஆனா ஒரு சில விலங்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் அந்த விலங்கையே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அந்த விலங்கே உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தரிசனத்தை நிறைவேற செய்யும். இரண்டாவது பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பவுல் இப்படியா சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. இங்க பாருங்க, சுவிசேஷ பாரம் உள்ளவன் மேல ஒரு சங்கிலி இருக்கு. சுவிசேஷ பாரம். பவுலுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவராக இயேசுவை பிரதிபலிக்கணும், ஆண்டவராக இயேசுவை மற்றவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், விசுவாசிகள் ரட்சிக்கப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும், அவர்கள் பாவத்திற்கு போகக்கூடாது, பாதாளத்திற்கு போகக்கூடாதுன்னு சுவிசேஷ பாரம் இவர் என்ன பண்ணிருச்சு? சங்கிலிக்குள்ள கட்டப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, சுவிசேஷத்தின் பாரத்தினால் கட்டப்பட்டதினால் தான் இன்றைக்கு சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. பவுல் எழுதின நிருபங்களின் மூலமாக அநேக விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதா இருக்குது. இப்ப யோசேப்பை பார்த்து கேட்டோம்னா, ஏன்பா நீ கட்டப்பட்டு இருக்கிற, ஏன் உனக்கு விலங்குனா பதில் சொல்லுவான், தரிசனம், என் மேல இருக்கிற தரிசனத்தினால என் மேல விலங்கு இருக்கு. பவுலை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவாரு? ஏன்பா கட்டப்பட்டிருக்கு? எனக்கு பாரம், இயேசுவை குறித்த பாரம், சுவிசேஷத்தை குறித்த பாரம். மூன்றாவது பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஏரோது யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தான். பாருங்க, இங்க ஒரு விலங்கு இருக்கு. எதனாலனா பக்தி வைராகியம். இந்த யோவான் பக்தி வைராகியம் உடையவர். எந்த சூழ்நிலையிலும், ராஜாவானாலும் சரி, அவன் அரசபையில தவறு செய்தாலும் சரி, அதற்கு நான் இணங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பக்தி வைராகியம் மேல விழுந்த விலங்கு. முதலாவது தரிசனம் இருக்கிறவன் மேல் விழுந்த விலங்கு, இரண்டாவது சுவிசேஷ பாரம் இருக்கிறவன் மேல் விழுந்த விலங்கு, மூன்றாவது பக்தி வைராகியம் உள்ளவன் மேல் விழுந்து. இன்னைக்கு நான் பக்தி வைராகியமா இருக்கிறேன், ஆனா விலங்கு இருக்குன்னா நீங்கள் சாட்சிகளாய் மாறப்போகிறீர்கள். நான் என் மேல தரிசனம் இருக்கு, விலங்கு இருக்குன்னா உங்கள் தரிசனம் அது சீக்கிரத்துல நிறைவேற போகிறது. எனக்கு சுவிசேஷ பாரம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் மற்றவர்களுக்கு சேர்க்கணும், ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாரம் இருக்குன்னா நிச்சயமாகவே உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போகிறார். நாலாவது பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இந்த பெலிஸ்தியர் சிம்சோனை பிடித்து அவன் கண்களை பிடிங்க அவனை 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பாருங்க, சிம்சோன் பெலிஸ்தியர் ஊர்ந்து வருகிற வல்லமை. பெலிஸ்தியன் என்றால் ஊர்ந்து வருகிற வல்லமை. அந்த ஊர்ந்து வருகிற வல்லமை என்ன பண்ணிருச்சு? பலசாலியான சிம்சோனை சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது. சிம்சோன் நஸ்ரே விரோதக்காரன். அவனை எப்படி சொல்லலாம்னு பார்த்தோன்னா, ஒரு 1000 பேர் வந்தாலும் அவன்கிட்ட தனியா நின்று சண்டை போடக்கூடிய ஒரு மனுஷன். அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. அபிஷேகம் பெற்றவன் மேல் போடப்பட்ட விலங்கு. அபிஷேகம் பெற்றவன் கையில இப்ப என்ன இருக்கு? விலங்கு இருக்கு. நமக்கு நிறைய கேள்வி இருக்கும். நான் கர்த்தருடைய பார்வையில உண்மையா தான் இருக்கேன், ஆனா மனிதருடைய பார்வையில உண்மையா இருக்கிறோம் இல்லையே தெரியல, ஆனா இயேசுவின் பார்வையில உண்மையா இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில விலங்கு இருக்கு. ஏன் விலங்கு இருக்குன்னா, உங்களை குறித்த தரிசனம் நிறைவேறும்படி, உங்களை குறித்த சுவிசேஷ பரவும்படி, உங்கள் மேல் இருக்கிற உங்கள் பக்தி வைராகியம் இன்னும் விருத்தி அடையும்படி, அடுத்தது உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் மற்றவர்களுக்கு கடந்து போகும்படி ஆண்டவர் சில விலங்குகளை அனுமதிக்கிறார். ஆனா சில விலங்குகளை நாமளே தேடிக்க கூடாது. சில விலங்குகளை நாமளே தேடிக்கிட்டு ஆண்டவர் எனக்கு விலங்கு போட்டார் சொல்லக்கூடாது. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை பாருங்க. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினால் உடனே அவன் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும் பொழுது செல்லும் பொழுது ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் சொல்லப்பட்டிருக்கு. இவன் மேல் விழுந்த விலங்கு எதுனா மதிகேடு. சில மதிகேடான காரியங்கள், சில ஆட்களுடைய போலியான வார்த்தைகள், சில மனிதர்களை, உலகபூர்வமான மனிதர்களை நம்பி மதிகேடுன்ற விலங்குல போய் மாட்டிக்கிறது. இந்த மதிகேடுன்ற விலங்கை நாமளே ஏத்துக்க கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய பார்வையில உண்மையா இருந்து உன் கையில விலங்கு இருக்கு, உன் காலில் விலங்கு இருக்கு, உன் சரீரத்துல விலங்கு இருக்குன்னா அதை உடைக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஆனா மதிகேடுன்ற காரியத்துக்குள்ள போய் மதிகேடான காரியம் செய்யறது என்னன்னா, நான் இன்னும் உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப
இன்னைக்கு ஓய்வு நாள் ஆராதனை இருக்கு, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, இன்னைக்கு ஆராதனை இருக்கு. இதை விட்டுட்டு உலகபூர்வமான வார்த்தைக்கு செவி கொடுத்து போகும்போது அங்க மதிகேடு வேலை செய்யுது, அங்க விலங்கு விழுந்தது. அந்த விலங்குல இருந்து விடுதலை ஆக முடியாது. அந்த விலங்கு உங்களை இன்னும் அடிமைத்தனம் பண்ணும், உங்களை எழும்ப விடாது, உங்களை பிரகாசிக்க விடாது, உங்கள் தரிசனம் நிறைவேறாது, உங்களை கொண்டு சுவிசேஷம் பரவாது, உங்கள் பக்தி வைராக்கியம் இன்னும் அழுத்தப்படும். இப்ப மதிகேடுன்ற விலங்குக்குள்ள போக கூடாது. ஆனா எரேமியா 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிச்சு பாருங்க. அந்நாளிலே நான் அவன் நுகத்தை உன் கழுத்தில் இராதபடிக்கு, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னை எழும்ப முடியாதபடி உன் கழுத்துல ஒரு விலங்கு இருக்கு பாத்தியா, அந்த விலங்கை நான் உடைச்சு போடும். இப்ப அடிமைத்தனம் எனும் சங்கிலி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடிமைத்தனம் எனும் சங்கிலி, இந்த அடிமைத்தனம் கண்ணுக்கு தெரியாது, அடிமைத்தனம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இது நம்மை அசைவே விடாது. இந்த மாடுகள்லாம் பாத்தீங்களா, இழுவை மாடுகள் கழுத்துல அந்த இதை போட்டுட்டாங்கன்னா, அந்த நுகத்தை போட்டுட்டாங்கன்னா அதால் அப்படி இப்படி அசைய முடியாது, அது நேர்கோட்டில் போயிட்டே இருக்கணும். அப்படிதான் இன்றைக்கு அந்த அடிமைத்தனம் எனும் சங்கிலி அசைய விடாது. பிசாசு பாருங்க, அடிமைத்தனம் எனும் சங்கிலியில தான் கட்ட பார்ப்பான் ஒரு மனுஷனை. ஒரு அடிமைத்தனம் எனும் சங்கிலி, வியாதின்ற அடிமைத்தனம் என்ற சங்கிலியில கட்ட பார்ப்பான், தரித்திரம் எனும் அடிமை சங்கிலியில கட்ட பார்ப்பான், பாவம் எனும் அடிமை சங்கிலியில கட்ட பார்ப்பான், அதே போல மாந்திரிக வல்லமைகள் என்ற அடிமை சங்கிலியில கட்ட பார்ப்பான். கட்டுறது பிசாசுடைய வேலை, நான் கட்டு அவிழ்க்கிறது இயேசுவின் வேலை. நான் மதிகேடனா இருந்தேன்னா என் வாழ்க்கையில வியாதின்ற சங்கிலி அதுல இருந்து வெளியே வர முடியாது, அந்த விலங்குல இருந்து வெளியே வர முடியாது, தருத்திரம் என்னும் விலங்குல இருந்து வெளியே வர முடியாது, பாவம் என்னும் விலங்குல இருந்து வெளியே வர முடியாது, மந்திரவாதம் என்னும் விலங்குல இருந்து வெளியே வர முடியாது. மதிகேடனா இல்லாம கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா அந்த சங்கிலியை உடைக்கிறது கர்த்தருடைய வேலை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவரே எல்லா சங்கிலிகளும் விலங்குகளும் என் வாழ்க்கையை விட்டு அகன்று போகட்டும், இது என் சந்ததிகள் மேல வரக்கூடாது, இந்த விலங்கு என் சந்ததிகளை பாதிக்க கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அசுத்த ஆவிகள் ஒரு விலங்கு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அசுத்த ஆவிகளுடைய வல்லமை ஒரு குடும்பத்தை விலங்கு போட்டாலோ, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை விலங்கு போட்டாலோ அவனை சபைக்கு போக விடாது. காலில் விலங்கு போட்டுரும், கைகளில் விலங்கு போட்டுரும், கைகளை உயர்த்தி ஆராதிக்க முடியாது, கர்த்தருக்கு கொடுக்க முடியாது, கைகளில் விலங்கு போட்டுரும், கழுத்துல விலங்கு போட்டுரும். ஏன்னா வணங்கா கழுத்துள்ளவர்களாய் சபைக்கு எதிர்த்து நிற்றவர்களாய் மாற்றிடும், ஜபிக்க விடாது, ஆராதிக்க விடாது, துதிக்க விடாது. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் எங்க மேல என்ன இருக்கு, அசுத்தாவி. கண்ணுக்கு தெரியாது அசுத்தாவி ஏதோ ஒரு விலங்கு போட்டிருக்குன்னு சொல்லி. இப்ப எரேமியா கையில விலங்கு, அதுக்கு காரணம் தரிசனம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எரேமியா என்று அழைக்கப்பட்ட தேவ மனிதனுடைய கையில விலங்கு இருந்தது, அதற்கு காரணம் தரிசனம். பாருங்க, எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், என் எதிர்காலத்தை குறித்து தரிசனத்தை பேசிட்டார், என்னை குறித்து வாக்கு தத்தங்களை பேசிட்டார். ஆனா அது இன்னும் நிறைவேறாத இருக்கு. ஒரு சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறி இருக்கு, ஒரு சிலது நிறைவேறல. ஆனா எரேமியா மேல இருந்த தரிசனத்துக்கு கையில விலங்கு வந்தது. காரணம், எரேமியாவை சொந்த குடும்பத்தார் வெறுத்தார்கள். சொந்த குடும்பம், எரேமியா 12:6 வாசிச்சு பாத்தீங்கன்னா சொந்த குடும்பத்தார் வெறுத்தார்கள். அதே எரேமியா 11ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த தேசத்தார் அவனை வெறுத்தார்கள், தேசத்தார் அவனை வெறுத்து ஒதுக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே எரேமியா 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சிநேகிதர்கள் வெறுத்தார்கள். பாருங்க, தரிசனம், ஆண்டவருடைய தரிசனம் வந்த உடனே சொந்த குடும்பம் வெறுக்குது, தேசத்தார் வெறுக்கிறாங்க, சிநேகிதர் வெறுக்கிறார்கள். அதே எரேமியா 26ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால் அந்த தேசத்தின் தீர்க்கதரிசிகள் கூட, ஊழியக்காரர்கள் கூட என்ன பண்றாங்க, வெறுக்கிறாங்க. பாருங்க, தரிசனம் உள்ளவன் கையில விலங்கு. இப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தியா, ஏசுன்னு போனா கடைசியில விலங்கு. நான் இதற்கு முடிவுக்கு நான் கடைசியா சொல்றேன் பாருங்க. சொந்த குடும்பத்தார் வெறுக்கிறாங்க, தேசத்தார் வெறுக்கிறாங்க, சிநேகிதர்கள் வெறுக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் வெறுக்கிறாங்க. அதே எரேமியா 26:8 ஆசாரியர்கள் கூட வெறுக்கிறார்கள், அதிகாரம் உள்ளவர்கள் வெறுக்கிறார்கள். அடுத்தது அதே எரேமியா 36ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களை வாசித்து பார்த்தீங்களா, ராஜாவே வெறுக்கிறான், அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவே வெறுக்கிறான் எரேமியாவை. அதே எரேமியா 26:9 வாசிச்சு பாருங்க, சொந்த ஜனங்கள் வெறுக்கிறார்கள். இப்ப எரேமியா மேல இருந்த தரிசனம் விலங்க மட்டுமல்ல, ஒரு வெறுப்பையும் கொண்டு வருது, ஒரு வெறுப்பையும் கொண்டு வருது. இப்ப பாருங்க, முதலாவது எரேமியா கையில என்ன இருந்தது, விலங்கு இருந்தது. இரண்டாவது எரேமியாக்கு என்ன வந்தது தெரியுமா, துறவு வந்தது. எரேமியா 38ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவர்கள் எரேமியாவை பிடித்து துறவுனா பெரிய கிணறு இல்லைங்க, பெரிய சைஸ் போர்வெல் இருக்கும் பாத்தீங்களா, பெரிய சைஸ் போர்வெல், ஒரு ஆள் இறங்குற அளவுக்கு தான் இருக்கும், உள்ள போயிட்டா ரிட்டர்ன் வர முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்ணிட்டாங்களா, கயிறினாலே அவனை இறக்கி விட்டார்கள். அந்த துறவில தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது, அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தான். முதலாவது தரிசனம் பண்ணவள் மேல என்ன இருந்தது, விலங்கு இருந்தது. இப்ப என்ன இருக்கா, அசைய முடியாதபடி ஒரு சூழ்நிலை, அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை, நாற்றம் அடிக்கிற ஒரு சூழ்நிலை. பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார், எரேமியாவை அழைச்சார், எரேமியா ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆனா கையில விலங்கு இருக்கு.
நான் இன்னும் இந்த விலங்குகளுக்கான ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. இந்த விலங்கு அனுமதிச்சது எதுக்குன்னு எரோமியாவுக்கு தெரியும். ஏன்னா என்னை குறித்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படி, என்னை குறித்து இயேசுவின் நாம மகிமைப்படும்படி, என் வாழ்க்கையில் இருக்கிற பக்தி விருத்தி அடையும்படி இந்த விலங்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்து எரோமியா ஒரு தீர்மானத்தோடு இருந்தான். இப்ப பாருங்க, துறவுல போட்டாங்க. தரிசனம் இருக்கு, அழைப்பு இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஜபம் இருக்கு, பக்தி வைராகியம் இருக்குது. ஆனா கையில விலங்கு. அடுத்தது பார்த்தா குழிக்குள்ள. இப்ப இவ்வளவு நடந்தும் எரோமியா தன்னுடைய விசுவாசத்தை விடல. எரோமியா விசுவாசத்தை விடல. ஏன் தெரியுமா? எரோமியா 40ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இதோ உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு செய்த காரியம் பாருங்க. உன் கையில இருக்கிற விலங்கு இன்னைக்கு விசுவாசிங்க, என் கையில இருக்கிற விலங்கு நீங்கும். ஏன்னா என் மேல தேவ தரிசனம் இருக்கு. என்னை கொண்டு இயேசு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என் மேல ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கு. எனக்குள்ள ஆவியின் பலன் இருக்கு. என் கையில இருக்கிற விலங்கு நீங்கி போடும். என் கண்ணுக்கு தெரிகிற விலங்கு, கண்ணுக்கு தெரியாத விலங்குகள் நீக்கி போடப்படும். எரோமியா 38ஆம் அதிகாரம் 10 முதல் 13ஆம் வசனத்துல பாருங்க. துறவுல போட்டாங்க. ஆனா 30 பேரை அனுப்பி அந்த துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள், தூக்கி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, விலங்கிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எதிலும் அகப்பட்டு கொண்டு மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டாலும் ஆண்டவர் தூக்கி விடுவதற்கான ஆட்களை அனுப்புவார். ஏன் தெரியுமா? இவ்வளவும் நடந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? எரோமியா 1 அதிகாரம் 5லிருந்து 19 வசனங்களை பொறுமையா வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன். எரோமியாவை அறிந்தவர் அழைக்கிறார், பரிசுத்தம் பண்ணுகிறார், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிடுகிறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், நீ பயப்படாதே. உன் கையில விலங்கு வந்தாலும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில துறவுல தூக்கி போடுற சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதே. உன்னை நான் காப்பேன், உன்னோட கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், விலங்கிடப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் விலங்குகளை மாற்றும்படி. அது மட்டும் இல்லைங்க, உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெங்கல அலங்குமாக்கும். ஆண்டவர் பாருங்க, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா, ஒரு வலு மிகுந்த பர்சனா, அதாவது ஒரு பலப்பட்டப்பட்ட ஒரு நிலைக்கு நிறுத்த சில சோதனைகள் அனுமதிக்கிறார். இதுல அதே 19வது வசனம், எரோமியா 1 அதிகாரம் 19வது வசனத்துல சொன்னா, முதல்லயே சொல்லிட்டார், அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு எரோமியா இந்த வாக்கு தத்தத்தின் மேல, இயேசு சொன்ன வார்த்தையின் மேல ஒரு தீர்க்கமான விசுவாசத்துல இருந்தபடினால எரோமியாவை என்ன செய்ய முடியல? விலங்கும் ஒன்றும் செய்ய முடியல, அந்த அமிழ்ந்து போகிற துறவும் ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிகிற விலங்கு இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத விலங்கு இருந்தாலும் சரி, அதை மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும், விசுவாசம். என்னை குறித்து தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாய் நிறைவேறும். அப்ப தேவ தரிசனம் உள்ள மேல போடப்படுற விலங்கு உடைக்கப்படும். காரணம் தரிசனம் நிறைவேறும்படி. அதே போல சுவிசேஷம் பாரம் உள்ளவன் மேல போடப்பட விலங்கு உடைக்கப்படும், சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவும்படி. பக்தி வைராகியம் இருக்கிறவன் மேல இருக்கிற விலங்கு உடைக்கப்படும், ஏன்னா பக்தி விருத்தி அடையும்படி. அபிஷேகம் உள்ளவன் மேல இருக்கிற விலங்கு உடைக்கப்படும். ஏனென்றால் அபிஷேகம் நிரம்பி வழியும்படி. வியாதி எனும் அடிமைத்தனம் எனும் சங்கிலி அந்த விலங்கு நிச்சயமா ஆண்டவர் உடைப்பார். தரித்திரம் எனும் அந்த விலங்கு நிச்சயமா ஆண்டவர் உடைப்பார். மாந்திரிக வல்லமைன்ற அந்த விலங்கு நிச்சயமா ஆண்டவர் உடைப்பார். அசுத்த ஆவிகள் போடக்கூடிய விலங்கு அதை நிச்சயமா ஆண்டவர் உடைப்பார். எல்லா விலங்குகளையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். எரோமியா 40 நாளின் படி நீக்கி போடுவார். என் கையில் இருக்கிற விலங்கு நீட்டி. காரணம் என்னன்னா, நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் இயேசுவால் பாதுகாக்கப்பட்டவன். என் வாயில் அவருடைய வார்த்தை இருக்கிறது. என்னை நிச்சயமாகவே அவர் வெண்கல அலங்கமாக்குவார். அப்ப இன்றைக்கு எதெல்லாம் விலங்கு? ஆண்டவரே, கடன் எனும் விலங்குல இருக்கிறேன், வியாதி எனும் விலங்குல இருக்கிறேன், சாபம் எனும் விலங்குல இருக்கிறேன், தரித்திரம் எனும் விலங்குல இருக்கிறேன், பொல்லாத ஆட்கள் என்னை விலங்குபடுத்தி வச்சிருக்கேன், அசுத்த ஆவியின் விலங்குல மாட்டிட்டு இருக்கேன், ஆராதிக்க முடியாதபடி ஒரு விலங்கு இருக்கு, துதிக்க முடியாதபடி ஒரு விலங்கு இருக்கு, கர்த்தர் கொடுக்க முடியாதபடி ஒரு விலங்கு இருக்கு, சபைக்கு போக முடியாதபடி ஒரு விலங்கு இருக்கு. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கூட, ஆண்டவரே என் விலங்கை நீர் நீக்கி போடுவீர் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறேன், நீக்கி போடுவீராக. இன்றைக்கு விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இருக்கிற விலங்குகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.